بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் துதித்தும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துல் அஹ்காஃபிலிருந்து வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் ரீதியாக நபித்துவத்தின் மிக சிறந்த விஷயங்களை எடுத்து காண்பிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஜின்களை சார்ந்த ஒரு கூட்டம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இந்த பெரிய தருணத்தை, முதலாக நபியின் மீது இஸ்லாமை ஜின்கள் ஏற்றுக்கொண்ட இந்த தருணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் ரீதியாக சொல்லிக் கொடுத்தான். இதுக்கு முன்ன நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய நபியின் மீது குர்ஆன் வஹியாக இறங்கப்பட உள்ளதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துல ஏற்பாடுகளை பலப்படுத்தி வச்சிருப்பான். ஜின்கள் பொதுவாக வானத்துக்கு போகும், அங்க உள்ள பேச்சுகளை கேட்கும், அதன்படி ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வாங்க. ஆனா இங்க குறிப்பிட்ட காலமாக என்ன ஆகுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துல சில பாதுகாப்புகளை பலப்படுத்தி வச்சிருந்தான். எப்படி முதல்ல இலகுவா போய் உட்கார்ந்து கேட்க முடிஞ்சுச்சோ, இந்த சமயங்கள்ல வானத்தின் பக்கம் போக முடியல. அப்படி வானத்தை நோக்கி போகும் பொழுது அவர்களை எதிர்கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல ஏற்பாடுகள், ஷிஹாபுல் சாக்கிபின் சொல்லப்படக்கூடிய பல பிரகாசமான எரிபந்தங்களை கொண்டும் சரி, நட்சத்திரங்களை கொண்டும் சரி, மலக்குமார்களை கொண்டும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு பலப்படுத்தி வச்சிருந்தான். இந்த பாதுகாப்பு பலமாக இருக்கிற இந்த விஷயத்தை பார்த்த ஜின்களுக்கு நிறைய யோசனைகள். இந்த இத்தனை காலமாக இல்லாத இந்த விஷயம் திடீர்னு இப்ப எதுக்கு இந்த நேரத்துல இப்படிப்பட்ட பாதுகாப்புகள், அதுவும் பலப்படுத்தப்பட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், உலகத்துல ஏதோ நடந்திருக்கு. இது ரீதியாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துல இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை பலமாக வச்சிருக்கான். அப்ப என்ன நடந்திருக்கு உலகத்துல? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமலே இருந்துச்சு பல காலமாக. என்ன ஆகுது, ஒரு நாள் மக்கால உள்ள வாதியுன் நஹ்லான் சொல்லக்கூடிய இடத்துல ஃபஜ்ருடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஜின்களை சார்ந்த ஒரு கூட்டமும் நபியுடைய குர்ஆன் நாங்க கேட்குது. அப்படி வழியில கடந்து போகும் பொழுது
நபியுடைய வாயிலிருந்து ஓதப்படக்கூடிய இந்த வசனங்களை கேட்குது. அந்த வசனங்கள் மீது, அந்த வசனங்கள் ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன விஷயங்களை உணர்த்த விரும்பலாம், அந்த வசனங்களுடைய உண்மையான தாக்கம் உள்ளத்துல ஏற்படுது, இது ரீதியாக இஸ்லாம் ஏற்றுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு சூரத்துல் அஹ்காஃப்ல அழகா சொல்லிக் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லும்போது சொல்லிக் கொடுப்பான், வஇத் ஸரஃப்னா இலைக நஃபரா மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன். அப்ப நபியுடைய இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய இந்த அம்சங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களுக்கு வழங்கினான். வெறும் குர்ஆனை கேட்கிறதோடு மட்டும் இல்லாம குர்ஆனை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபலம்மா ஹதரு, குர்ஆனை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஜின்கள் ஒன்று கூடிய பிறகு காலு அன்சிது, அவர்கள் அந்த ஜின்கள் ஒருவருக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டாங்க, அமைதியா இருங்க. ஏன்? இது பொதுவாக இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியங்கள்ல ஒண்ணு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனை ஓதும் பொழுது நமக்குமே அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒழுக்கங்கள்ல ஒண்ணு, குர்ஆன் ஓதப்படும் பொழுது மௌனம் காக்கணும், குர்ஆனை கவனிக்கணும் கூர்ந்து. அப்ப இதே விஷயங்கள் இந்த ஜின்களும் சொல்றாங்க, நீங்க மௌனம் காருங்க, மௌனமா இருங்க, என்ன சொல்லப்படுது கேளுங்க. இந்த விஷயங்கள் கேட்கிறாங்க. பலம்மா குதி ஓதி காண்பிக்கப்பட்ட பிறகு இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வெறும் இஸ்லாமை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதோடு மட்டும் இல்லாம வல்லோ இலா கௌமிஹி முன்திரீன், தங்களுடைய கூட்டத்தின் பக்கம் தாயிகளாக மாறி போனாங்க. தங்களுடைய கூட்டத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுக்காக போனாங்க. கூட்டத்திட்ட போய் சொல்லுவாங்க, யா கௌமனா, எங்களுடைய சமூகமே, இன்னா சமிஅனா கிதாபா உன்சில மின் பஅதி மூஸா. இப்ப இங்க சொல்லி கொடுப்பாங்க, நாங்க ஒரு விதமான புத்தகத்தை கேட்டோம், அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு இறக்கப்பட்ட புத்தகமாக இருக்குது. அப்ப இந்த வசனம் ரீதியாக முஃபஸ்ஸிர்கள் சொல்லி கொடுப்பாங்க, அந்த ஜின்கள் யஹூதி கூட்டத்தை சார்ந்த ஜின்களா இருந்துச்சு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஜின்களா இருக்கின்றதுனால யஹூதி கூட்டத்தை சார்ந்த ஜின்களாக இருந்துச்சுன்ற ஒரு கருத்துக்கு இங்க வெளியே வரும். அப்ப இதோடு இல்லாம அந்த தன்னுடைய கூட்டங்களுக்கு அழைப்புகளை கொடுப்பாங்க. அஜீபு தாஇ அல்லாஹ், எங்கள் சமூகமே இந்த நபருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். வஆமினு பிஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க, இந்த நபியின் மீது ஈமான் கொள்ளுங்க. ஏன்? இப்படி இருந்தாதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். வயுஜிருக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை ரொம்ப வலி மிகுந்த வேதனை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அப்ப இந்த வசனங்கள் ரீதியாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வந்தது, நபியின் மீது ஜின்களும் சரி ஈமான் கொண்டிருக்கிறாங்க. ஜின்கள் சம்பந்தமான விஷயங்களை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் ரீதியாக பொதுவாக எடுத்து காண்பிச்சிருக்கிறான். அப்ப எப்படி நாம இதுக்கு முன்னாடி என்னுடைய குத்துபால இங்க மலக்குமார்களை பத்தி பேசினேனோ, எந்த அளவுக்கு மலக்குமார்களோடு உறவுகள் நம்முடைய வாழ்க்கையோடு இருக்குது, அதை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமோ யோசனை இதுவும் இருந்துச்சு. அதே சமயம் ஜின்களும் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒண்ணா இருக்குது. எப்படி மனிதர்கள் மலக்குமார்கள் அதிகமாக பேசப்படுதோ அதே போல ஜின்கள் பத்தி அதிகமாக பேசப்படுது. சோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஜின்களை பத்தின ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னா தெரிவிச்சுக்கிறேன். இந்த எண்ணத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜின்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நிறைய அடிப்படையான விஷயங்களையும் சொல்லி கொடுத்திருக்கான். எப்படி படைக்கப்பட்டுச்சு, எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, எங்க இருக்கும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணும், இன்னும் நம்முடைய வாழ்க்கை தொடர்பான என்னென்ன விஷயங்கள் ஜின்களோடு இணைஞ்சிருக்குது, எந்தெந்த வழிகள்ல ஜின்கள் மனிதர்கள் மத்தியில மனிதர்கள் வாழ்க்கையில விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, இதை பத்தி நமக்கு ஷரியத் சொல்லி கொடுத்திருக்கு. இப்ப அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜின்கள் பத்தி நமக்கும் தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், வഖலகல் ஜான்ன மின் மார்ஜின் மின் நார், ஜின்கள் அல்லாஹ் தஆலா நெருப்பை கொண்டு படைத்திருக்கான். அப்ப நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பினமாக ஜின்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜின்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கைபான படைப்பினங்கள் ஒண்ணு, மறைவாக இருக்கக்கூடிய படைப்பினங்கள் ஒண்ணு. எப்படி மலக்குமார்கள் பொதுவாக மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்களோ அதே போல பொதுவாக ஜின்களும் மனித கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. ரொம்ப பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காண்பிப்பானே, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹவுஸ லா தரவுனஹும். அதாவது நீங்க ஜின்களை பார்க்க முடியும், அந்த ஜின்களால உங்களை பார்க்க முடியும், உங்களால ஜின்களை பார்க்க முடியாது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க இதையும் தெளிவுபடுத்திட்டா மறைவான படைப்பினங்களில் ஜின்னும் ஒன்னாக இருக்குது. அப்ப இந்த ஜின் சம்பந்தமாக வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு எந்த அளவுக்கு பழைய வரலாறு இருக்குதோ மனிதர்களை விட ரொம்ப பழைய படைப்பினமாக ஜின் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், மனிதர்களை படைக்கும் பொழுது மனிதர்களுக்கு
ஹலீஃபா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த உலகத்துல ஹலீஃபா அப்படின்ற வார்த்தையை கொண்டதா சொல்லுவோம். ஒரு படைப்பிடத்தை படைக்க இருக்கிறேன். இந்த ஹலீஃபான்றதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு பல கருத்துக்கள் மூலமாக மத்தியில் இருக்குது. அதுல ரொம்ப சிறந்த கருத்தாக பார்க்கப்படுறது, ஹலீஃபா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நபர் சென்ற பிறகு அந்த நபருடைய இடத்தை நிரப்பக்கூடியவங்க. நபி இருந்தாங்க முஸ்லிம்களுக்கு தலைவராக. நபியுடைய மறைவுக்கு பிறகு முஸ்லிம்களின் தலைவராக இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூபக்கர் அவங்க நாம ஹலீஃபான்னு சொல்லுவோம். நபியுடைய இடத்தை நபிக்கு பிறகு அவங்க நிவர்த்தி பண்ணாங்க. நபிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தாங்க. அப்ப இதனால ஹலீஃபான்ற வார்த்தை இருக்கு. இதே போலதான் ஜின்கள் வாழ்ந்த இந்த இடத்துல ஜின்களுக்கு பிறகு மனிதர்கள் இந்த இடத்தை பூர்ணப்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல இந்த உலகத்துல ஜின்களை தான் பரவ வச்சிருந்த உலகத்துல படர்ந்த சமூகமா இருந்துச்சு. மனிதர்கள் எங்க அல்லாஹ் தஆலா இறக்க போறோன்ற நாட்டத்தை கொண்டு வந்தானோ அந்த ஜின்களுடைய உலகத்தை தள்ளி வச்சான். எந்தெந்த இடங்கள்ல பொதுவா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய ஒரு உலகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சான். இந்த பொதுவான உலக ரீதியான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்காக கொடுத்திருந்தான். அப்ப இந்த ஜின்கள் எங்க வாழுது? அப்ப இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஹதீதுகள் நமக்கு நிறைய ஆதாரங்களா இருக்குது. நிறைய இடங்கள் சொல்லி கொடுக்குது. ரொம்ப மறைவான பகுதிகள்ல, காடுகள்ல, மலைகள்ல, அதே போல கைவிடப்பட்ட இடங்கள்ல, அதே போல கடல்கள் சம்பந்தமான விஷயங்கள், அசிங்கமான இடங்கள். இப்ப கடல் சம்பந்தமான நபியோட ஹதீஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். நபி சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான் யதஉ அர்ஷஹு அலல் மா, ஷைத்தான் இருக்கானே தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது, அதாவது கடல் மீது வச்சிருக்கிறான். பிறகு தன்னுடைய படைகளை அனுப்புறான். எதுக்காக? மக்களை வழி கிடைக்கிறதுக்காக, மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களை உண்டு பண்றதுக்காக தன்னுடைய கூட்டங்களை அனுப்புறான். அப்ப ஷைத்தான் சம்பந்தமாக நபி சொல்லும் பொழுது ஷைத்தானுடைய இருப்பிடமாக நபி கடலை சொல்லியிருக்காங்க, தண்ணியை சொல்லியிருக்காங்க. அதே போல நபி சொல்லி கொடுப்பாங்க, இந்த அசிங்கங்களை அதிகமாக விரும்பக்கூடிய படைப்பினமாக ஜின்கள் இருக்குது. எப்படி சுத்தத்தை அதிகமாக விரும்புகிற படைப்பினமாக மனிதர்கள் இருக்கிறாங்களோ அதிகமாக அசிங்கங்களை விரும்பக்கூடிய படைப்பினமாக ஜின்கள் இருக்குது. இதனாலேயே நபி நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல, எப்போ நாம கழிவறைக்கு போகும் பொழுதும் துவா ஓதிட்டு போவோம். எப்படிப்பட்ட துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மினல் குபுதி வல் கபாயிஸ். அல்லாஹ் கிட்ட இந்த கபீஸ் ஜின்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டவனாக கழிவறைக்கு போகணும்னு சொல்லி கொடுத்தான். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு இதில் எடுத்து வைக்குது. இந்த ஜின்கள் மனித ரீதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறோம், அந்த ஜின்கள் நம்மளால பார்க்க முடியாது. இது ஒண்ணு. நமக்கு எப்படி குடும்பங்கள், குட்டிகள் இருக்குதோ, நமக்கு எப்படி உணவு, தாகம், தண்ணீர் தேவை இருக்குதோ, அதே போல ஜின்களுக்கும் எல்லாமே இருக்கு. அடிப்படையாக அவங்களுக்கும் குடும்ப குட்டிகள் இருக்கு, அவங்களுக்கு சந்ததிகளும் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல, அபதத்தஹீதுனஹு வ துர்ரியத்தஹு அவுலியா மின் தூனிஹும் லகும் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், ஷைத்தானையும் அவருடைய சந்ததியினரையும் அல்லாஹ்வுக்கு நிகராக உங்கள் தோழர்களாக ஆக்கிப்பீங்களா? அப்ப இங்க அல்லாஹ் இந்த ஷைத்தானுக்கு சந்ததின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் சந்ததிகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி அடிப்படையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களையும் படைச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய படைப்பாக ஜின்களையும் படைச்சிருக்கான், நம்மளையும் படைச்சிருக்கான். ஆனா வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு. சொர்க்கம் நரகம் இவங்களுக்காக மட்டும்தான் இருக்குது. நன்மையும் தீமை இவங்களுக்காக மட்டும்தான் இருக்குது. இன்பங்களும் துன்பங்களும் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்படின்ற கணக்குல பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக மனிதர்களையும் ஜின்களை மட்டும் கொண்டு வருவான். இந்த மனிதர்கள் மற்றும் ஜின்கள் தான் முகல்லஃபாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு கட்டுப்பட்ட மக்களாக மனிதர்களும் ஜின்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான்ல, வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைச்சேன். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு ஜின்களை இணைச்சு சொல்லுவான். அப்ப இங்க புரிஞ்சிக்க முடியும், முகல்லஃபாக பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு கட்டுப்பட்ட படைப்பினங்களாக பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் இருக்கும், அதே போல ஜின்களும் இருக்கிறாங்க புரிஞ்சுக்க முடியுது. இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. உலமா பெருமக்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் எங்க வருது அப்படின்னா, எப்படி மனிதர்களுக்காக ரசூல்மார்கள், நபிமார்கள் மனிதர்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்களோ அதே போல ஜின்கள்லையும் அவங்க சார்பாக ரசூல்மார்களாக நபிமார்களாக ஜின் குலத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டா சரியான கருத்தடைப்புகளை பார்க்கும் பொழுது கிடையாது.
எல்லா ஜின்களும் அந்தந்த சமூக நேரத்துல அல்லாஹ் எந்த மனிதரை நபியாக ரசூலா தேர்ந்தெடுக்கிறானோ அந்த நபியின் மீது அந்த ரசூலின் மீது ஈமான் கொள்ள வேண்டிய அந்த அம்சங்களை அந்த கடமைகளை ஜின்கள் வச்சிருந்தாங்க. தவிர ஜின்கள்ல எந்த ஒரு நபியும் ரசூல் கிடையாது. ஆரம்பத்திலேயே நம்ம படிச்சிருந்தோம்ல, அந்த வசனத்தை சொல்லி காண்பிப்பான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தின் மீது ஈமான் கொண்ட ஜின்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்குன்ற ஒரு ரசூலாக அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல எங்கேயும் தெரிவிச்சு காமிக்கல, நபியும் நமக்கு எங்கேயும் சொல்லி கொடுக்கல. வெளிப்படையான ஆதாரங்கள் நமக்கு எடுத்துரைக்குது. மனிதர்கள்ல வருவாங்க அந்த ஜின்கள், இந்த மனிதர்களுடைய ரசூல் நபிமார்களை பின்பற்றக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நிறைய இடத்துல வந்து பேசுவாங்க, நிறைய குர்ஆன்கள் கேட்பாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஏன் நபியை தன்னுடைய இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நபி கிட்ட நிறைய விஷயங்களை கோரிக்கைகளா முன் வச்சிருக்காங்க. நபி நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல, நீங்க கழிவறைக்கு போன பிறகு தண்ணியை கொண்டு சுத்தம் செய்ய முடியல, தண்ணீர் இல்லை அப்படின்னா தண்ணீருக்கு பதிலாக கல்லை வச்சு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அம்சம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது நபி சொல்லி கொடுப்பாங்க, நீங்க தண்ணீர் இல்லாத பட்சத்துல எலும்புகளை வச்சு சுத்தம் பண்றதை தவிர்த்துக்கோங்க. எலும்புகளை வச்சு நாம நம்முடைய கழிவறை நம்முடைய உடல் சுத்தங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஏன் நபி அழகா சொல்லியிருப்பாங்க, இது உங்களுடைய ஜின் சார்ந்த சகோதரர்களின் உணவாக இருக்குது. அப்ப இங்க நபி நமக்கு இதுவும் சொல்லி கொடுத்திருக்காங்க, இதுவும் சொல்லி கொடுப்பாங்க. சஹாபாக்கள் மத்தியில ஒரு முறை உட்கார்ந்து சூரத்துல் ரஹ்மான் ஓதிட்டு இருப்பாங்க. சூரத்துல் ரஹ்மான் ஓதப்படும், சூரத்துல் ரஹ்மான் முடியும், சஹாபாக்கள் அமைதியா இருப்பாங்க, அமைதியா குர்ஆனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, நான் இதே போல இந்த சூறாவை தான் உங்களுக்கு எப்படி ஓதி காமிச்சேனோ அதே போல ஜின்களுக்கும் ஓதி காமிச்சேன். ஆனா உங்களை போல மௌனமாக ஜின்கள் இருந்தது கிடையாது. ஜின்கள் கிட்ட ஓதி காண்பிக்கும் பொழுது அவங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படிப்பட்ட பதில் கொடுத்தாங்க ரசூலல்லாஹ்? அப்ப நபி சொன்னாங்க, இந்த சூரத்துல் ரஹ்மான்ல எப்பப்பெல்லாம் கவி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான் வசனம் ஓதி காண்பிச்சேனோ அப்பப்பெல்லாம் பதில் கொடுத்தாங்க, லா பிஷைஇன் மின் நிஅமிக ரப்பனா நுகதிப் ஃபலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், உன்னுடைய எந்த ஒரு அருட்கொடையும் நாங்க பொய் உரைக்கல, எல்லா விதமான புகழ்ச்சி உனக்கு தான் ரப்பே. அல்லாஹ் என்ன கேட்பாங்க வசனத்துல, ஃபபி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைகள்ல எதை நீங்க இரண்டு பேரும் பொய் என்ன சொல்றீங்க? இரண்டு பேர்னா மனிதர்கள் ஜின்களை முன்னு சொல்லுவாங்க. மனித ஜின்களா இருக்க நீங்க இரு சாராரும் அல்லாஹ்வுடைய எந்த விஷயத்தை எந்த அடையாளத்தை பொய்ன்னு சொல்றீங்க? அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு முறையும் ஜின்கள் சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, லா பிஷைஇன் மின் நிஅமிக ரப்பனா நுகதிப் ஃபலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், உன்னுடைய எந்த ஒரு நிஅமத்தையும் நாங்க பொய் உரைக்கல, உனக்கு தான் அல்லாஹ் எல்லா விதமான புகழ்ச்சியும் சொந்தமானது. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி குர்ஆன் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் பொழுது பதில் கொடுங்க, மௌனமா மட்டும் இருக்காதீங்க. நபி சொல்லி கொடுத்த குர்ஆன் சவலக்கங்கள்ல இது ஒண்ணு நமக்கு. அதே போல எங்க இந்த முகல்லஃப்களாக நாம நம்மளோட இந்த ஷைத்தான் ஜின்களும் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமோ, அடுத்த கட்டமாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஜின்களோட நம்ம மனித ரீதியான வாழ்க்கையில எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்குது. பொதுவாகவே சேட்டைகள் பிடிச்ச ஒரு படைப்பினமாக ஜின்கள் இருக்கு. நிறைய சேட்டைகள் மனித வாழ்க்கையோடு நிறைய பண்ணுவாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய இந்த குணம் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட ரொம்ப குறைவாக ஜின்களுக்கு இருக்கும். சேட்டைகள்ன்ற இந்த குணம் எந்த அளவுக்கு மனிதர்கள் மத்தியில காணப்படுதோ இதை விட பன்மடங்கு அதிகமாக ஜின்கள் மத்தியில காணப்படும். இதனாலேயே நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஹதீஸ் ரீதியாக அல்லாஹ் குர்ஆன் வசன ரீதியா சொல்லி கொடுத்திருப்பான். இந்த விஷயங்கள் ஷைத்தான்கள் மூலமா நடைபெற வாய்ப்பு இருக்குது. நீங்க நல்லபடியாக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருந்தாதான் எப்படி இதை விட்டு தப்பிச்சிருக்க முடியும்ன்ற வார்த்தை நமக்கு தெரியும், எப்படி தப்பிச்சிருக்க முடியும்ன்ற வழிமுறை நமக்கு தெரிய வரும். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்திருந்தா அதுல ஒரு சில விஷயங்களா சொல்லி முடிச்சுப்பேன். முதல்ல சொல்லப்படும் ஷைத்தான்கள் பொறுத்த வரைக்கும், ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க திருடக்கூடிய பழக்கம் கொண்டிருப்பாங்க. நம்முடைய காசு பணங்களா இருக்கட்டும், நகை நட்டுகளா இருக்கட்டும், உணவு வகைகளா இருக்கட்டும், ஏதாவது திருடக்கூடிய பழக்கம் ஜின்களுக்கு மத்தியில் இருக்கும். இந்த சம்பந்தம் ஹதீஸ்கள் பார்க்கும் பொழுதும் நம்ம ஹதீஸ்கள் கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரமதானுடைய ஜகாத் சம்பந்தமான ஹதீஸ்கள் நமக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நசையில வரக்கூடிய சம்பவம் பார்க்கும் பொழுது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை சம்பவமாக எழுதப்படுவாங்க. குறிப்பிடப்படும் சம்பவம் இது. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மனிதர்களுக்கு சதகாக்கள் கொடுக்கிற எண்ணத்துல பேரிச்சம்பழங்கள் வச்சிருப்பாங்க. அந்த பேரிச்சம்பழங்கள்ல இருந்து எந்த ஒரு மனிதனும் வந்து எடுத்துட்டு போற மாதிரி தென்படல. ஆனா நாளுக்கு நாள் பேரிச்சம்பழங்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது.
இவங்களும் யோசிக்கிறாங்க, வெளியில இருந்து எந்த மனிதரும் வரல, யாரும் எடுக்கிற மாதிரி நமக்கு எந்த செய்தியும் இல்லை. ஆனா தினம் தினம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப ஒரு நாள் வெயிட் பண்ணி முழுமையா பார்க்கறாங்க, என்ன ஆகுது. அப்ப ஹதீஸும் சஹீஹானது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விதமான படைப்பினம், நாய் போல இருக்கிற ஒரு படைப்பினம் அந்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சஹாபி சொல்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரு நீ? அப்ப அந்த படைப்பினம் சொல்லுச்சு, நான் அல்லாஹ்வுடைய மறைவான படைப்பினமா இருக்கேன், ஜின் ஷைத்தானா இருக்கிறேன். எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நீங்க நிறைய சதகாக்கள் பண்ணக்கூடிய குணம் உள்ள நபரா இருக்கீங்க. உங்களுடைய சதகாக்கள் மூலமாக மனிதர்கள் நிறைய சிறப்பு எடுத்துக்கிறாங்க, நிறைய அனுபவிக்கிறாங்க. எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கான பங்கு நான் எடுக்கிறதுக்காக வந்தேன் இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க அந்த சஹாபி கேட்பாங்க, உங்களுடைய இந்த விஷயத்துல இருந்து, இந்த தீங்குல இருந்து நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம், என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த சின்ன சொல்லிச்சு, அதே இடத்துல நீங்க ஆயத்துல் குர்சி ஓதுங்க. இதே ஆயத்துல் குர்சியை தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டயும் சின்ன சொல்லிருக்கு. அப்ப இங்க பொதுவான விஷயங்களா புரிஞ்சுக்கணும். இப்ப ஜின்னு சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், ஷைத்தான் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஒருவருடைய திருஷ்டிகள் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. குர்ஆனுடைய வசனம் நமக்கு ஆதரவா இருக்கு, சான்றா இருக்குது. ஆயத்துல் குர்சி மிகப்பெரிய பலமா இருக்கும். ஆயத்துல் குர்சியை முழு ஈமானோடு, முழு நம்பிக்கையோடு ஓதுனா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க புரியுது, ஆயத்துல் குர்சியே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போலதான் நிறைய விஷயங்கள் ஜின்களுக்கு ஆற்றல் கொடுத்திருப்பான். அதுல ஒண்ணு திருடக்கூடிய ஆற்றல். இதுல பொதுவாக மனிதர்களும் திருடுவாங்க, மனிதர்கள் திருட்டு ஜின்கள் மேல பழி போட்டுருவாங்க, அப்படியும் நடக்குது. ஆனா இத எந்த முறையாக ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு ஆராய்ந்த பிறகுதான் நம்ம எதிர்கொள்ளணும், யாரு எந்த முறை திருடிருக்காங்கன்றது. இது ஒரு பக்கம். எங்க இந்த ஜின்கள் திருட்டு ரீதியாக ரொம்ப இதுவா இருப்பாங்களோ, ஒரு சில சமயங்கள்ல மனிதர்களையே கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வச்சிருக்காங்க. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருப்பத்தோடு ஜின்களுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க. ஒரு சில கோரிக்கைகள் ஜின்கள் முன் வச்சாங்க, நபியும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சில இடங்கள்ல மனிதர்களுடைய அனுமதி இல்லாம ஜின்கள் அந்த மனிதரை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சம்பவங்கள் நமக்கு சஹீஹான சனது ரீதியாக வந்த, சஹீஹான நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர்கள் தொடர்புல வந்த இமாம் நாசருதீன் அல்பானி ரஹ்மா அவங்க சரி கண்ட ஹதீஸ்கள்ல இதுவும் ஒண்ணு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்துல ஒரு நாள் இஷாவுடைய சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நபர் இஷா தொழுகைக்காக வருவாங்க, அன்சாரிகளை சேர்ந்த ஒரு நபர் இஷா தொழுகைக்காக வருவாங்க. ஆனா திரும்பி வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்களுடைய மனைவி தேடுவாங்க, கணவர் எங்க, நைட்டு வரல, மறுநாள் வரல. உடனே அரசர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அமீர் முஃமினீனே, எங்க வீட்டுக்கு இன்னும் என் கணவர் திரும்பல. அப்ப உமர் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க 4 ஆண்டு காலம் வெயிட் பண்ணுங்க. 4 வருஷத்துல திரும்பி வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 வருஷம் ஆகியும் திரும்பி வரல அப்படின்னா, கணவன் இழந்த பெண்மணி எத்தனை நாட்கள் இத்தத்துகளை சரி பண்ணுவாங்க, ஈடு கட்டுவாங்களோ அந்த இத்தத்து நாட்களை பூர்ணப்படுத்திட்டு நெக்ஸ்ட் நிக்கா பண்ணிக்கோங்க. அதே போல 4 ஆண்டுகளும் கழியுது. 4 ஆண்டுகள் கழிச்சு அந்த நபர் வரல. பிறகு அந்த பெண்மணி அந்த இத்தாவுடைய நாட்களை பூரணப்படுத்திட்டு வேறு நிக்கா பண்ணிக்கிட்டாங்க. இந்த 4 ஆண்டுகள் இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அதே நபர் திரும்பி வராங்க. வந்து பாக்குறாரு, என்ன வித்தியாசமா இருக்கு, தன்னுடைய மனைவி வேறொரு நிக்கால இருக்கிறாங்களே, யார் நிக்கா பண்ணி வச்சது? செய்திகள் தெரிய வருது, அமீர் முஃமினீன் சொன்னாரு. உடனே அரசர்கிட்ட போறாங்க, சொல்றாங்க, அமீர் முஃமினீனே என்ன ஆச்சு, எதுக்காக நீங்க நிக்கா பண்ணி வச்சீங்க? பிறகு கேட்பாங்க, பிறகு 4 வருஷம் வரல என்ன பண்றது? அந்த பெண்மணி தனி என்ன பண்ணுவாங்க? அதுக்காக நிக்கா பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு பதில் கொடுப்பாங்க, அமீர் முஃமினீனே, என்னுடைய விஷயங்களை கொஞ்சம் கேளுங்க. நானா எங்கேயும் போயிடல, நான் வந்துகிட்டு இருந்த இஷா தொழுகைக்காக வேண்டி. அப்ப ஜின்கள் என்ன கொண்டு போயிட்டாங்க, ஜின்கள் அவங்க இடத்து கொண்டு போயிட்டாங்க. அந்த ஜின்கள் காஃபிரான ஜின்களா இருந்துச்சு. இந்த காஃபிர் ஜின்கள் என்ன கொண்டு போயிட்டாங்க. அவங்களோடுதான் 4 ஆண்டு காலம் இருந்தேன். இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்லாமிய ஜின்கள், முஸ்லிமான ஜின்கள் அந்த காஃபிர் ஜின்களோட சண்டையிட்டாங்க. அந்த சண்டையில முஸ்லிம் ஜின்கள் வெற்றி கண்ட பிறகு நான் அவங்களுடைய கைதிகளாக போயிட்டேன். பிறகு நான் முஸ்லிம்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, நீங்க விரும்புற எங்களோட இருக்கிறான், இல்ல விரும்புனா உங்க மனைவி கூட அனுப்பிடுறோம், அவங்க கிட்ட அனுப்பிடுறோம். அங்க சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்துக்கிட்ட அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லபடியா இருக்கும். இப்ப பிறகு வந்திருப்பாங்க இங்க. அப்ப இந்த விஷயம் கேட்கறதுக்கு நம்ம நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம். ஆனா சனத் ரீதியா பார்க்கும் பொழுது சரியான சம்பவமாக, சஹீஹான சம்பவமாக எடுத்து வச்சிருக்காங்க.
அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும், இத்தகைய உயர்ந்த கட்ட அளவுக்கு தீண்டுதல்களும் ஜின்களால பண்ண முடியும். இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போலதான் ஷைத்தானுடைய தீண்டல்கள்ல பார்க்கும் பொழுது, மனிதர்கள் உறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, தூங்கிட்டு இருக்கோம்ல, உறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய உறக்கத்தை கெடுக்க, நம்முடைய நிம்மதிகளை கெடுக்க நிறைய விஷயங்கள் கையாளுவாங்க. உறங்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களின் நிம்மதி கெடுக்கக்கூடிய நிறைய வழிகளை ஜின்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, கெட்ட கனவுகள், பயங்கரமான கனவுகள் கொண்டு வருது. இது மற்ற மனிதர்களுக்கு மட்டும் நபி சொல்லிக் கொடுத்து எத்தி வச்ச விஷயம் கிடையாது. சஹாபாக்கள் வாழ்க்கையில நமக்கு பார்க்க முடிகின்ற விஷயங்களா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த சஹாபியை பார்த்து நபி சொல்லியிருப்பாங்களோ, அல்லாஹ்வுடைய போர் வாழ்ல நீங்க ஒருத்தர், அல்லாஹ்வுடைய போர் வாழ்ற பட்டம் கொடுத்திருப்பாங்களோ, அப்படிப்பட்ட வீரமிகு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில சம்பவம் நடந்திருக்கும். அவங்க இரவு தூங்குவாங்க, பயங்கரமான கனவுகள் ஏற்படும், பயந்து எழுந்திருப்பாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நபி கிட்ட வந்து சொன்னாங்க, நபியே, நான் இரவு தூங்கும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கரமான கனவுகள் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நபி சொல்லி கொடுப்பாங்க, காலையில இதுக்கப்புறம் இந்த துஆக்களை ஓதுங்க. நிறைய சம்பவங்கள், நிறைய சஹாபாக்கள் இதே விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இரவு தூங்கும் பொழுது நிம்மதி இருக்க மாட்டேங்குது, கெட்ட கெட்ட பயங்கரமான கனவு வருது, திடீர்னு தூக்க முழிப்படையுது. அப்ப அந்த சஹாபாக்களுக்கு நபி சொல்லி கொடுத்த துவாக்கள்ல அதிகமாக நபி சொல்லி கொடுத்த துவாக்கள்ல இது நபி சொல்லி கொடுப்பாங்க, காலிது நீங்க இந்த துவாக்களை சரியா ஓதிட்டு வாங்க, இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் உங்களுக்கு அண்டாது. இனிமே அழகா சொல்லி கொடுப்பாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தின் வ யஹ்துரூன். இதுல இந்த துவா ஓதின பிறகு உங்களுக்கு எந்த ஒரு தீண்டல்களும் இருக்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல அன்னையில இருந்து அந்த துவாக்கள் ஓதக்கூடிய பழக்கம் அந்த சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அதே போல பிறகு இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்து எந்த சஹாபியும் நடந்தது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், இந்த துவாவின் மூலமாக அவங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சோ அந்த தேவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இது காலித் பின் வலீத் சஹாபியா இருக்காங்க, சுப்ஹானல்லாஹ். அவங்க ஒரு பக்கம், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நடந்த, அவங்க வாழ்க்கை நடந்த விஷயம் அவங்களுக்கு. தூங்கிட்டு இருப்பாங்க, இரவு நேரத்துல ஒரு ஜின்களுடைய பெரிய கூட்டம் வரும். எந்த எண்ணத்துல, நபியை நோகடிக்கணும், நபிக்கு ஏதாச்சும் ஒரு காயப்படுத்தணும், இந்த நோக்கத்துல ஜின்களுடைய கூட்டம் வரும். அதுல முதலாவதாக ஒரு ஜின் கையில தீப்பந்தங்களை கொண்டு முன்னேறி வரும். எந்த எண்ணத்துல, நஅூதுபில்லாஹ், நபியுடைய மூஞ்சில இந்த தீப்பந்தத்தை கொண்டு எரியணும், நபியுடைய மூஞ்ச காயமாக்கணும்ன்ற எண்ணத்தில். சுப்ஹானல்லாஹ். இந்த ஜின்களுடைய படையை வந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் வானத்துல இருந்து ஜிப்ரீல் வருவாங்க. சொல்லுவாங்க, நபியே முஹம்மதே சொல்லுங்க, என்ன சொல்றது? அந்த ஜிப்ரீல் அழகான துவா சொல்லி கொடுப்பாங்க, கொஞ்சம் பெரிய துவா. அந்த துவா ஓதின பிறகு எந்த தீப்பந்தத்தை கொண்டு அந்த ஜின்கள் முன்னே வந்துகிட்டு இருந்துச்சோ தீப்பந்தங்கள் அணைஞ்சு போயிருச்சு. இதை பார்த்து அந்த ஜின்கள் மத்தியில பயம் ஏற்பட்டுருச்சு, வந்த வழியை பார்த்து ஓடி போயிட்டாங்க. அதையும் சரியானது. அப்ப இப்படி இரவு நேரங்கள்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள், மனிதனுடைய நிம்மதிகளை கெடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பெரிய பங்கு ஜின்களுடைய பங்கா இருக்கும். நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த துஆக்களை நீங்க பேணுங்க, அவங்க நல்லபடியான இதுவா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக மனிதர்கள் ரீதியாக, மனித உடம்பு ரீதியாக ஜின்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். ஜின்கள் பொதுவாக நம்ம வார்த்தைகள் சொல்லுவோம்னா, ஜின்கள் ஏறிடுச்சு மனுஷன் உடம்புல. அப்ப இந்த விஷயங்கள் குர்ஆன் சுன்னா ரீதியா பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுதான். இப்படி வாய்ப்பே கிடையாது, ஜின்கள் மனித உடம்புல ஏற வாய்ப்பே கிடையாது சொல்ற அளவுக்கு இது அப்படிப்பட்ட மறுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. குர்ஆன்ல நமக்கு ஆதாரம் இருக்குது, சுன்னாக்கள் நமக்கு ஆதாரம் இருக்குது, வெளிப்படையா இருக்குது. அதுவும் சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு மறைமுக வார்த்தைகள் இல்லாம வெளிப்படையான வார்த்தைகளை கொண்டு இருக்கின்ற பொழுது நாம இந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்டுதான் ஆகணும். குர்ஆன்ல என்ன இருக்குது? அல்லாஹ் தஆலா பொதுவா வட்டி உண்ணக்கூடிய மக்களை பத்தி சொல்லுவாங்க. அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டி உண்ணக்கூடிய மக்கள் அவங்க கியாமத் நாள்ல எப்படி எழுந்திருப்பாங்க? லா யகூமூன இல்லா கமா யகூம் அல்லதீ யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தானுடைய தீண்டல், ஷைத்தான் எந்த மனித உடல்ல ஏறின பிறகு அந்த மனிதன் எப்படி நிலை மாறி இருப்பானோ, ஷைத்தான் மனித உடம்புல ஏறின பிறகு அந்த மனிதன் எப்படி பைத்தியமாக செயல்படுவானோ அத்தகைய தோற்றத்துலதான் வட்டியை உண்ணக்கூடிய மக்கள் நாளை மறுமையில எழுதியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் அது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுவும் தேவையில்லாம சொல்ல மாட்டான். அல்லாஹ் வார்த்தைகள் பொய்யும் கிடையாது. அல்லாஹ் இங்க வெளிப்படையா சொல்லியிருக்கான், ஷைத்தான் மனித உடம்புல ஏறுனா அந்த மனிதன் எப்படி நிலை மாறி இருப்பானோ, தடுமாறி இருப்பானோ, அத்தகைய உருவங்கள்ல, அத்தகைய நிலைமையில இந்த மக்கள் எழுதியிருப்பாங்க. அப்ப நமக்கு
குர்ஆன் ரீதியா தெளிவு கிடைக்குது. ஜின்கள் மனித உடம்புல ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மனித உடம்புகள்ல ஏறதுக்கான விஷயங்கள் பொய் கிடையாது, உண்மையான நபி அல்லாஹ்வோட வாசகம் நமக்கு தெளிவா இருக்குது. அதே போல் நபியுடைய ஹதீஸ் பார்க்கும் பொழுது நபி சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத்தம். அதாவது ஷைத்தான்கள் மனித உடம்புல ரத்தங்கள் எப்படி மனித உடம்புல ஊடுருவிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ரத்த நாளங்கள் வரைக்கும் ஷைத்தான்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு மனித உடம்புல அதிகமான நெருக்கத்தை ஆற்றல் பெறக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கு கொடுத்திருக்கான். மனித உடம்புல ரத்த நாணங்கள் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கு கொடுத்திருக்கான். நபியுடைய வார்த்தைகளை கிடைக்குது. என்னதான் ஆதாரங்கள் ரீதியாக சொன்னாலும் சில மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அறிவு ரீதியான விளக்கங்களை கேட்பாங்க. இப்ப அறிவு ரீதியான விளக்கங்கள் நிறைய சொல்ல முடிஞ்சாலும் பேசிக்கா சொல்லி முடிச்சுக்கலாம். என்னன்னா, பொதுவாக ஜின்கள் மனித உடம்புல ஏறின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பாஷைகளை வெளிப்படுத்துவாங்க. எந்த மொழிகள்ல ஜின்கள் பேசுவாங்களோ, எந்த ஜின்னு பேசுமோ அந்த ஜின் நம்ம உடம்புல ஏறுது அப்படின்னா அந்த ஜின்னுடைய மொழி பாஷையை வெளிப்படுத்தும். இப்ப அரபி ஓதவே ஒருத்தருக்கு அரபியை பார்த்தும் படிக்க தெரியாது, அலிஃப் பார்த்தா பார்க்காம முறையா சொல்லவும் தெரியாது. ஆனா ஜின்னு ஏறின பிறகு அரபு மொழியில சரளமாக பேசுவாங்க. இப்ப இதே நமக்கு ஒரு சில அறிவு சார்ந்த அடையாளமா இருக்கும் ஒத்துக்கிறதுக்கு இந்த மனிதனுடைய செயல்பாடு கிடையாது. அப்ப இதையெல்லாம் போக நபியுடைய வரலாறு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நபி ஒரு சஃபர்ல போய்கிட்டு இருப்பாங்க, வழியில ஒரு பெண்மணி வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நபியே என்னுடைய மகன் 7 ஆண்டுகளாக பெரிய கஷ்டத்தை மேற்கொள்றார், என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது பிள்ளைக்கு, ஏதோ ஒண்ணு உடம்புல ஆகுது, ரொம்ப பதறி போயிடுறாரு, நிலை மாறி போறாரு டக்கு டக்குன்னு. அப்ப நபி என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச உடனே அந்த பையனை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு வாயை திறக்க சொல்லுவாங்க. வாயை திறந்து நல்ல பலமா ஒரு ஊதுவாங்க, நல்ல பலமா ஊதிட்டு உடம்புல தட்டுவாங்க. தட்டிட்டு உஹ்ருஜியா அதுவல்லா ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியேறு, நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கேன். எப்படி? வாயை திறந்து வாயில பலமா ஊதுவாங்க, உடம்புல தட்டி சொல்லுவாங்க, உஹ்ருஜியா அதுவல்லா ஆனா ரசூலுல்லாஹ். வெளியேறுன்றது வார்த்தையை பயன்படுத்துவோம், உள்ள எது இருக்குதோ அப்பதான் வெளியே போன்னு சொல்லுவோம்ல. அப்ப இங்க நபி சொல்லுவாங்க வெளியேறு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிறகு பயணம் முடிஞ்சு திரும்பி வரும் பொழுது அதே மூதாட்டி வருவாங்க, பெண்மணி வருவாங்க, சொல்லுவாங்க, நபியே நீங்க உங்களை சந்திச்ச பிறகு எந்த ஒரு விஷயமும் நடக்கல, பழைய மாதிரி நல்லபடி ஆயிட்டாங்க. 7 ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு இருந்த கஷ்டத்துல இருந்து அந்த விடுவிப்பு கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கு அன்பளிப்பாக ஆடுகளை கொடுத்தாங்க, நெய் கொடுத்தாங்க, பன்னீர் கொடுத்தாங்க. நபி ஒரு ஆடை அக்செப்ட் பண்ணிட்டு மத்ததை திருப்பிட்டாங்க. அப்ப இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜின்கள் மனித உடம்புல ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்ல விரும்புவான் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இப்ப ஜின்கள் மேல ஏறிக்கும், ஜின்களோட இதுவா இருக்கும், ரொம்ப இதுவாயிரும், பயங்கரமா இருக்கும், உடம்பு தாங்க முடியாது, இப்படிப்பட்ட பயங்கள் தேவையில்லாம இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் நமக்கு ஆறுதல் படுத்துறான், இன்னும் ஊக்குவிப்பான். ஏன்னா இந்த ஜின்களால எல்லாரும் மனிதர்கள் உடம்புல ஏற முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பினமா இருக்கிற ஜின்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா, தௌஹீதிய கொள்கையோடு வாழுங்க, ஏகத்துவ கொள்கையோடு வாழுங்க. அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை யார் நிலைநாட்டுவாங்களோ அவங்க மீது ஜின்னுடைய தாக்கம் ஏற்படுறது ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்ல சொல்லியும் காண்பிப்பான், ஷைத்தானுடைய ஆற்றல் யார் மீது இருக்கு, யார் மீது கிடையாது, யார் மீது கிடையாது. அல்லாஹ் சொல்லி கொடுப்பான் சூரத்துல் நஹ்ல்ல, ஷைத்தானுக்கு ஆற்றல் கிடையாது இந்த மக்கள் மீது. அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் தவக்கலூன், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்ட இந்த மக்களின் மீது ஷைத்தான்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அப்ப இந்த வசனம் ரீதியா நம்ம புரிஞ்சுக்க முடியும், யார் அல்லாஹ்வை நிலையாக நம்பிக்கிட்டு இருப்பாங்களோ, அல்லாஹ்வுடைய அகீதத்து தௌஹீதுல யார் நிலை பெற்றிருப்பாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட தீண்டல்கள் நடக்காது. ஒரு சில தடவைகள்ல சோதனை அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள்ல பார்க்கும்படி ஒரு பெண்மை வருவாங்க நபி கிட்ட, நபியே எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, திடீர்னு மயக்க மருந்தை விழுந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல, எனக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, உங்க 2 ஆப்ஷன் தரேன், நீ கேட்ட மாதிரியே நோய்க்கான நிவாரணம் கொடுக்குறேன், அப்படி இல்லையா இன்னொன்னு, உங்களுக்கு நீங்க இந்த விஷயத்துல பொறுமை கொள்றீங்க, இந்த சம்பவத்துல இப்படிப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது பொறுமை காப்பீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு.
அப்ப இந்த ஹதீஸை நான் இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி இருக்கேன். பஸார் என்று சொல்லக்கூடிய ரிவாயத்துகள்ல வெளிப்படையா சரியான சனத்தை வந்தப்பட்ட அறிவிப்பு என்னன்னா, இந்த பெண்மணிக்கு ஜின்னுடைய தாக்கம் ஏற்பட்டுச்சு என்ற ஹதீஸ்கள் நமக்கு வார்த்தையில் காண முடியும். அப்ப இங்க சஹாபிய பெண்மணி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மீதும் ஜின்னுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது நம்பிக்கை யார் கொண்டிருப்பாங்களோ அவங்க மீது ஜின்னுடைய தாக்கம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி ஒரு சில தவணைகள் முவஹிதாக வாழக்கூடிய உங்க உடம்புல நம்ம உடம்புல இந்த ஷைத்தான்கள் ஜின்கள் போன்ற ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறார். இந்த சோதனையின் மூலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கிறார் இன்ஷா அல்லாஹ். இப்படி விஷயம் இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அடிப்படையா புரிஞ்சுக்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பினங்கள்ல ஜின்கள் ஒரு படைப்பா இருக்குது. எப்படி நாம அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு கட்டப்பட்ட மக்களா இருக்கிறோமோ அதே போல ஜின்களும் அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு கட்டப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. அதே போல எப்படி நமக்கு சொர்க்கம் நரகம் இருக்குதோ, எப்படி நம்முடைய நன்மை தீமைகளுக்கு அல்லாஹ் கிட்ட மறுமை நாள்ல கேள்விகள் இருக்கோ, அதே போல ஜின்களுக்கும் அவங்களுடைய செயல்கள் ரீதியான கேள்விகள் கண்டிப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட அதிகமா இதை குறித்த பாதுகாவல் செய்யணும். எந்தெந்த துஆக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த துஆக்களை அனுதினமும் நாம ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய குடும்ப மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜின் மற்றும் மனிதர்களுடைய கெட்ட விஷயங்களை நம்மளை ஒரு சேர பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அலா வபஅத். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமையா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான ஸலவாத்துகள் சொல்லப்பட வேண்டிய சிறந்த நாளாக இருக்குது. அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்த பிறகு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளையும் சலாமையும் அதிகமாக வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கணும். இந்த ஸலவாத் சொல்றது மூலமாக நம்ம கிடைக்கிற சிறப்புகள் நிறைய இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக நம்முடைய பெற்றோர்களுக்கும் நாம ஒரு சில நலவுகளை பண்ணலான்ற வாய்ப்புகளை பார்க்க முடியும். இப்ப நபி சொல்லுவாங்க, எந்த நபர் ஸலவாத் சொல்லுவாங்களோ அந்த நபருடைய பெயர்கள் என்னுடைய காதுல ஒலிக்கப்படுது. அந்த ஸலவாத்துகள் மலக்குமார்கள் கொண்டு வந்து எனக்கு எத்தி வைக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் சொல்லப்படும், எந்த நபர்கள் நபியின் மீது ஸலவாத்துகளையும் சலாம் எத்தி வைப்பாங்களோ அவங்களுடைய பெயர்களோடு நபியுடைய காதல கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னார் உங்கள் மீது சலாம் சொல்லியிருக்காங்க. வெறும் இன்னார்னு சொல்லப்படாது, இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இன்னார் சொல்லியிருக்காங்க. அப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்துகள்னால நம்முடைய பெற்றோர் நம்முடைய தந்தையுடைய பெயர் நம்முடைய நபியின் காதல ஒலிக்கப்படுது அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இதுவே மிகப்பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு. ஆக ஸலவாத்துகளை உண்மையாக நம்பி முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நபியின் மீதுள்ள முழு பாசத்தோடு அளப்பரியாத நேசத்தோடு இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்தணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய நேசங்களை சொல்லால் மட்டும் கிடையாது, செயலாலும் வெளிப்படுத்தக்கூடிய முதன்மையான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். இன் அல்லாஹ் மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم بما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الفلاح، قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله.
சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள், நேரமாகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர்.